வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அறுவடை முருகனுக்கு அரோகரா. பாமன் சாமி கோயிலுக்கு, பாமன் சாமி ஜீவ சமாதிக்கு நம்ம ஏன் போகணும், அங்கே போனால் என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை பற்றி இப்போ பேச போகிறோம். அதாவது பாமன் சாமி அப்படின்னா நம்ம முருகன் பக்தர், முருகன் அடியார், முருகனோட ஒரு அவரை முழுக்க முழுக்க முருகனை மட்டுமே பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சித்தராக மட்டுமே தெரியும். நம்ம வந்து ஒரு தெய்வத்திட்ட போகணும், நம்ம ஏன் ஒரு பெருமாளை போய் கும்பிடணும் அப்படின்னா, ஏன் நம்ம சிவனை கும்பிடணும் அப்படின்னா, அவங்களோட இயல்பு, அவங்களோட குணம் நமக்குள்ளே வந்து நம்ம அவங்களாக மாறிடுவோம். இந்த கலியுகத்தில் அதுவும் குறைந்தது ஒரு 100 ஆண்டுக்குள்ள நம்மகிட்ட ரொம்ப பக்கமாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் முருகனாகவே இறுதியில் இந்த உலகத்திற்கு விடைபெற்று சென்று இன்னைக்கும் முருகனாகவே ஜீவனை அடக்கி நம்மளுக்கு அருள் பாலித்திருக்கிறதுனால நம்ம அந்த வாமன் சாமியோட ஜீவ சமாதிக்கு போகணும். சரிங்க, முருகனாகவே நான்லாம் மாற முடியுமா, இல்லை நீங்களாம் மாற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக மாற முடியும். எப்படி மாற முடியும்? முருகன்னா யாரு, முருகன் என்னவா இருக்காரு அப்படின்னா, முருகன் மிகப்பெரிய தைரியசாலியாக இருக்கிறாரு, மிகப்பெரிய கருணை கடலாக இருக்கிறாரு, மிகப்பெரிய அளவு கடந்த அன்பையும் அருளையும் வாரி வணங்கக்கூடிய, அதாவது நீங்கள் எதிரி அப்படின்னா எதிரி கூட சண்டை விடுவோம், எதிரியை மன்னிக்கலாம். ஆனால் எதிரியை மன்னித்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு தனக்கு இணையான ஒரு அருளையும் அந்தஸ்தையும் கொடுத்து அவர் பக்கத்திலே வச்சுக்கிட்டு வருவாருங்க. அந்த குணம் நம் முருகனை தவிர வேற எந்த கடவுளுக்கு வராது. அந்த முருகனை நம் பாமன் சாமி வேண்டுனதுனாலையும் அவரை வணங்கினதுனாலையும் அவர் இறுதியாக முருகனாகவே வாழ்ந்து நம்மளோட அங்கே ஜீவசமாதி திருவான்மியூரில் அற்புதமான இடம். நீங்கள் அங்கே போய் பேசுகிறீங்க, அங்கே பேசாமல் இருந்தால் மட்டும்தான் பாமன் சுவாமி பேசுகிறது, முருகன் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். அடிப்படையாக மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருணையாக இருக்கீங்களா? அந்த கருணை, அந்த அன்பு, அந்த நேசம் உங்களுக்குள்ள இருக்கா? சக மனிதனை நீங்க நேசிக்கக்கூடியவராக இருக்கீங்களா? அப்படி என்றால் முருகனோட அருள், முருகனோட வைராக்கியம், முருகனோட குணம் அத்தனையும் உங்களுக்குள்ள இறங்கிருங்க. எவ்வளவு பெரிய துன்பம் உங்களுக்கு இருக்குங்க. நாளைக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல என் உயிரை நீர்த்துக்கிற அளவுக்கு எனக்கு துன்பம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடம் முருகன் அடியாராக வாழ்ந்து முருகனாகவே மாறிப்போன அந்த பாமன் சாமி கோயிலில் தான் நீங்க போய் உட்காரணும். உட்காந்து பாருங்களேன், அமைதியா உட்காருங்க, அவர் பேசுறது கேட்கும். சரிங்க, உங்களுக்கு கேட்டுச்சா? சத்தியமாக கேட்டுச்சுங்க. என்னை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு சாதாரண ஒரு டைல்ஸில் வலிக்கி விட்டு கீழே விழுந்துடுறேன். எலும்பு வந்து உடஞ்சிருச்சு. அது எங்கே உடஞ்சிருக்கு அப்படின்னா பிளேட்டுக்கு பக்கத்தில் உடஞ்சிருச்சு. அப்போ முருகனோட, நம்ம தான் பாமன் சாமியோட வரலாறு தெரியுமே. அவர் அதே சென்னையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சென்ட்ரல் மருத்துவமனையில் இருக்கிறாரு. கடைசியாக எலும்பே ஒட்ட வைக்க முடியாதுங்க, அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறப்ப முருகன் நேரடியாக அந்த பூமி பாருங்க, இன்னைக்கு சென்னையில் முருகன் அங்கே வந்து நேரடியாக காட்சி கொடுத்தாரு. அவருக்கு நான் இருக்கண்டா மகனே, நீ எதுக்கும் கலங்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த 100 ஆண்டுக்குள்ளே நிகழ்த்தினது எங்கே அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பாமன் சாமிகிட்ட தான். எனக்கு ஆயிடுச்சு ராயப்பேட்டையில், நம்மளுக்கு இவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதா இல்லை அப்படியே மாவு கட்டு போட்டு ஊருக்கு அனுப்புகிறதா அப்படின்றப்ப அந்த கட்டு போடுறப்ப ஒரு பிரசவ வலிக்கு இணையான வலி எது அப்படின்ட்டு மருத்துவம் சொல்லுது அப்படின்னா எலும்பு உராய்வு தான். அந்த எலும்பு உராயுது, கத்துறேன் முருகா முருகா முருகான்னு கத்துறேன். முருகனை தவிர வேற எது, ஏன்னா என்னோட வீடு, என்னோட குடும்பம், என்னோட எல்லாமே வந்து தேனியில் இருக்குது, நான் இருக்கிறது சென்னை. முருகா முருகா என்று அழைச்சதுக்கும் பாமன் சாமியை நினைச்சதுக்கும் ராபர்ட்ன்ற ஒரு நண்பரையும் முகைதீன் அப்துல் காதர்ன்ற ஒரு நண்பரையும் விஸ்வநாதன்ற ஒரு நண்பரும் கூட இருந்து அந்த மருத்துவத்தை என்னை பார்த்து அங்கேருந்து ஊருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு பக்கத்து வீட்டுக்காரி, அப்பா முருகா முருகான்னு கத்துனையே, சூர சம்காரம் முடிஞ்சிருச்சா, அதுவும் திருச்செந்தூர் முருகன் கத்துறையே அப்படின்னு சொன்னப்ப அந்த வலி எனக்கு முழுவதும் குறைந்து 60 நாளுக்குள்ள ஆறுவடை முருகனுக்கு மாற்றுத்திறனாளிக்கான பைக்கில் ஆறுவடை முருகன் கோயிலுக்கும் போக வச்சு, அதுக்கடுத்து தைப்பூசத்து அன்னைக்கு ஒரு காரு, சிலிரியோ டாப் என்று காரு, ஒரு மாற்றுத்திறனாளி ஓட்டக்கூடிய காரு பாமன் சாமி கோயிலிருந்து நம்ம நண்பர் சொல்லி நீங்கள் போய் அதை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வைகாசி விசாகத்தன்னைக்கு காரை கையில் கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆறுவடை முருகன் கோயிலுக்கு 3 தடவை இந்த 1 வருடம் முடிவுக்குள்ளே என்னை சுத்த வைக்கிறார். என்னன்னா, ஒரு அரச மரம், ஒரு ஆலமரம், அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை ஒரு சில வினாடிகளில் உங்களுக்கு ஏற்படுறது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக அங்கே உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு என்னெல்லாம் தீர்வோ அது உங்கள் மனமே சொல்வதை நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில்
இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த பதிவில் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா, பாமன் சாமி அந்த குரலை, ஒரு மகானோட குரலை நீங்கள் கேட்பதற்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா, நாம் பேசக்கூடிய நிறைய பேச்சுக்கள் பிறரை பற்றி தான் இருக்குது. பிறரோட குறை, பிறரை பற்றியான உண்மைக்கு புறமான விஷயங்களை பேசுகிறது எல்லாமே நமக்கு இயல்பாக இப்போ இருக்குது. அப்போ எங்களோட ஏஎல்பி ஜோதிட ஆசான், எங்களோட குரு பொதுவுடை மூர்த்தி ஐயா சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, தம்பி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா முதலில் பிறரை குறை சொல்வதை, பிறரை தீர்மானிப்பதை நிப்பாட்டுங்க. இதை நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெரிய மலர்ச்சி. இது அடிப்படை வகுப்பில் 4வது நாள் சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடல். நிச்சயமாக நான் நிப்பாட்டியிருக்கேன். நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம். எனக்கு இயல்பாகவே நான் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை, நம்மளுக்கு தெரியாது நம்ம ஏன் ஜெயிக்கல, நமக்கு ஏன் இவ்வளவு அறிவு, திறமை, உழைப்பு எல்லாம் இருந்து ஏன்டா ஜெயிக்கலன்னு சின்ன விஷயமாத்தே இருக்கும். அந்த சின்ன விஷயத்தை ஐயா எனக்கு ஞாபகப்படுத்தினதுனால இப்போ நான் போகக்கூடிய அத்தனை ஜீவ சமாதிக்கும், அத்தனை முருகன் கோயிலுக்கும் அமைதியாக போகிறேன். வேறு ஃபோனே அட்டன் பண்ணுறதில்ல. அதே போல் நீங்களும் அங்கே அமைதியாக போய் அமர்ந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை விட மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் விரைவாக கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் ஐயா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பொதுவுடை மூர்த்தி ஐயா என்ன சொல்கிறாங்க எங்கள் குருஜி அப்படின்னா, தம்பி உங்கள் மனசு மாறாமல் உங்கள் வாழ்க்கை மாறாது. நீ எந்த பெரிய பரிகாரத்தை நீ செய்தாலும், லட்சம் கோடியில் கூட ஒரு பரிகாரத்தை பண்ணினாலும் வேலை செய்யாது தம்பி. உங்களோட மனம் மாறணும். பிற உயிர் மீது கருணையும் அன்பும் வராத வரைக்கும், பிற உயிர்களின் வலியை நீ உணராத வரைக்கும், உன்னை மாற்றாத வரைக்கும் எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. அப்போ நீங்கள் பாமன் சாமி கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றணும், நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் போகணும், வியாழக்கிழமை தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. அவரை முருகனாக உட்காந்துருக்கிறாருங்க. அவர்கிட்ட போயிட்டு உங்களோட நிறை குறை, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் உங்கள் மனம் பெரும் பங்கு வகிக்குது. அந்த பேரறிவை அவர் கொடுத்தே தீர்வார். அதுக்கடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் காரணமாக பல நீங்கள் விரும்பாத நிகழ்வுகள் நடக்குது. அதற்கு காரணம் நம் முன்னால் செய்த தாய் வழி கர்மாவும், தந்தை வழி கர்மாவும், என்னோட சுய கர்மாவும் தான் காரணம் அப்படின்றது நீங்கள் எந்த நொடி புரியுதோ அப்போ உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக அமைதியாயிரும். அந்த அமைதியான மனதோட நீங்கள் போய் பாமன் சாமியை பாருங்கள். நிச்சயமாக முருகனாக மாறி, எப்படி நீங்கள் முருகன்கிட்ட போய் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்குதோ அதை விட லட்சம் மடங்கு உங்களுக்கு கிடைக்கும்ன்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். பாமன் சாமிகள் திருப்பாதம் பணிந்து எங்கள் ஏஎல்பி ஜோதிட ஆசான் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஜெய் குருதா, ஜெய் குருதா, ஜெய் குரு பர்ஷா.